ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் மெட்டல் டிடெக்டர் ரென்ட்‌க்கு எடுக்கிறதுக்கு வரீங்க. பட் அது எப்படி அசெம்பிள் பண்ணணுன்றது தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ, நான் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, அதனால எப்படி அசெம்பிள் பண்ணணும், எப்படி ஃபிட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றத வந்து ஒரு வீடியோல கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுல எப்படி அசெம்பிள் பண்றதுன்றது மட்டும் இந்த வீடியோல வரும். அ இது வந்து இதுதான் வந்து மெட்டல் டிடெக்டரோட மெயின் பார்ட். இதுல வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் பஸ்ஸஸ் வந்துட்டு எல்லாமே குடுக்கும். ஜஸ்ட் இந்த மாரி கேப்ஸ ஸ்லைட் பண்ணிட்டு, HW பேட்டரி நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். 9 வோல்ட் பேட்டரி. ஜஸ்ட் இந்த மாரி பேட்டரியுடைய கேப் இருக்கும். பேட்டரிய வச்சு புஷ் பண்ணீங்கனாக்கா லாக் ஆயிடும். மொத்தம் 2 பேட்டரி போடுற மாரி இருக்கும். பேட்டரி இதுல உங்களுக்கு ரென்ட்‌க்கு குடுக்கும்போது பேட்டரி இன்க்ளூடட் வராது. ஸோ, நீங்க தான் பேட்டரி வாங்கிக்கிற மாரி இருக்கும். 2 பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேப் போட்டு லாக் பண்ணிக்கலாம். கேப் கரெக்டான சைடுல லாக் ஆகுதான்னு பார்க்கணும். கொஞ்சம் கரெக்டான சைடுல லாக் ஆகலைன்னா கொஞ்சம் தூக்குன மாரி இருக்கும். ஸோ, மாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் ஹேண்டில் கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து நம்ம மெட்டல் எடுக்கக்கூடிய காயில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ராடு. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் 3 அ நெறைய ஹோல்ஸ் இருக்கும். இதுல 3 ஹோல்ஸ் கீழ தள்ளிட்டீங்கன்னா தான், உங்களுக்கு இந்த ராட் வந்து இதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகும். இந்த புல் பட்டன் மாரி இருக்கும். இது பிரஸ் பண்ணிட்டு உள்ள தள்ளுனீங்கனாக்கா, இந்த மாரி லாக் ஆயிடும். லாக் ஆன பிறகு இந்த த்ரெட்ட போட்டு லாக் பண்ணிக்கலாம். கீழயும் அதே மாதிரி தான். கீழ ஸ்லைட் பண்ணிட்டு இப்படி லாக் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். ஷேக் ஆகாது. இப்ப இந்த பட்டன வந்து இந்த இடத்துல இங்க ஒரு லாக் மாரி இருக்கும். இதுல உட்கார வச்சுட்டு புஷ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். அதுக்கப்புறமா இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அத த்ரெட் பண்ணி லாக் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து ஹேண்டில் போயிங்க கிரிப்புக்காக. இப்ப 90% ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது காயில் மட்டும் தான். காயில் ஃபிக்ஸ் பண்ணும்போது